குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜென்ரல் கான்செப்ட். நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் பண்றோம், அது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், எப்படி பண்றோம், எதனால பண்றோம், வை, வாட், வென், வேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள பல வகையான கேள்விகள் எழ வேண்டும். சும்மா நானும் போறேன் ஸ்கூலுக்கு, நானும் படிச்சேன், 4 எழுத்து படிச்சுட்டு வந்தோம். ஏன் படிச்சோம், எதுக்கு படிச்சோம், அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படிங்கிறதே என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க. உங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போறீங்க. போம்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து மிஸ் ஆயிடுறீங்க. உங்க கையில கம்மியா தான் பைசாவும் இருக்கு. ஃபோன் ஃபெசிலிட்டி இல்ல. நீங்க வந்து தொலைஞ்சு போயிடுறீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு வழி தெரியல. இல்ல ஏதோ ஒரு சம்திங் ஹேப்பன். ஓகேவா? ஸோ, அப்போ உங்களுக்கு வாய திறந்து நான் இந்த ஊருக்கு தான் இந்த ஊர்ல இருந்து தான் வந்தேன். இந்த வழியில தான் வந்தேன். இப்படிதான் போகணும். என்ட்ட இப்ப பைசா கம்மியா தான் இருக்கு. என்ன கொண்டு போய் என்னோட இடத்துல ரீச் பண்ண விட முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்கணும்னா, நம்ம படிச்ச படிப்பு மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. நம்மளுடைய சமயோஜித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த புத்திய வந்து எந்த இடத்துல எப்படி எந்த இடத்துக்கு தகுந்தாவது யூஸ் பண்றது எப்படிங்கிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய அந்த சமயோஜித புத்திய நம்ம எப்படி யூஸ் பண்ணி அவங்க நம்மள வந்து ஓகே ஒருத்தவங்க சொல்லுவாங்க, "ஓகேப்பா தம்பி, பாப்பா உங்கள உங்க வீட்ல கொண்டு போய் விடுறேன்னு" சொல்லுவாங்க. பட் அவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அவங்க கூட வரலாமா? கூடாதா? எல்லாமே என்ன பண்ணணும் நீங்க திங்க் பண்ணணும். அந்த திங்க் பண்றதுக்கான கெப்பாசிட்டிய நம்ம வளர்த்துக்கணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து எது எது எப்படி எப்படி இருக்கும், எப்படி எப்படி செயல்படும் அப்படிங்கிற அந்த ஒரு வித்தியாசத்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான், உங்களால வந்து எல்லா விஷயமுமே பார்க்க முடியும். சரியா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம போன வகுப்போட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வேற டிஃபரெண்ட் டாபிக் இதே கிரிட்டிக்கல் திங்கிங்ல லாஜிக்கல் ரீசனிங் பார்ப்போம். அது எல்லாமே பார்க்கலாம். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கோட்டா ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து லெசனுக்கு போலாம். An ant tried to climb a wall many times. It fell again and again, but it did not give up. Finally, it reached the top. So, இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, success comes to those who never stop trying. ஒரு எறும்பு வந்து ஒரு செவுத்துல ஏறுறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணுது. ஒவ்வொரு தடவை கீழ விழுந்தாலும் அதனுடைய முயற்சி அது கைவிடவே இல்ல. கடைசியில அது அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதுக்கான முயற்சிய வந்து நம்ம கைவிட்டுட்டோம். நமக்கு வந்து ஒண்ணு சோர்வால, இல்ல மனசோர்வால, இல்லன்னா நமக்கு பிடிக்கலங்கிறதுனால, நம்ம அந்த முயற்சிய கைவிட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வெற்றி நமக்கு கிடைக்காது. எவ்ளோ பிரச்சனை தடைகள் வந்தாலும் நம்மளுடைய முயற்சியை கைவிடாமல் நம்ம இருந்தோம்னா, நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஓகேவா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட். இன்னைக்கு என்ன பண்றேன்னா, உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சரியா? கொஸ்டின்னு சொல்றத விட, இத வந்து நீங்க வந்து ஒரு பகுத்தறிவு பார்வை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டிவில அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் நீங்க டெய்லி பார்ப்பீங்க இல்லையா? சோ அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல நீங்க என்ன பார்ப்பீங்க? பூஸ்ட் இஸ் a சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. சச்சின் டெண்டுல்கரோடைய அட்வர்டைஸ்மென்ட் எல்லாரும் பார்த்திருப்பீங்க தெரியுமா? அந்த மாதிரி நான் இங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் காட்டுறேன். இந்த மேஜிக் ஜூஸ குடிச்சீங்கன்னா நீங்க மின்னல் வேகத்துல ஓடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட். இந்த ஜூஸ குடிக்கிறதுனால நம்மளால மின்னல் வேகத்துல வந்து ஓட முடியுமா? அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், அம்மா அப்பாட்ட வந்து எனக்கு அந்த ஜூஸ் கண்டிப்பா வேணும், வேணும், வேணும். அது குடிச்சாதான் என்னால ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ண முடியும்னு அவங்கள நொய் நொய்ன்னு டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணுவோம்? அந்த ஜூஸ வாங்குவோம். அது வந்து நார்மல் வியூ. அப்படியே நம்புறது. இதே கிரிட்டிக்கல் திங்கிங்ல இது வெறும் சர்க்கரை கலந்த தண்ணீர், விஎஃப்எக்ஸ் கேமரா தந்திரங்கள் மூலம் நம்ம ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற உண்மை நிலை வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மூலமா நீங்க யோசிச்சீங்கன்னா, அந்த டிவியில அந்த கேமரால பார்க்கும்போது ஜூஸ் அப்படியே வந்து ஆரஞ்சு, மாம்பழம், திராட்சை, சாத்துக்குடி எல்லாத்தையும் புழிஞ்சு அப்படியே அழகா பளபளன்னு தெரியும். பட் உண்மையா அது என்னது? வெறும் சுகர் வாட்டர். வேற எதுவுமே கிடையாது. சோ எந்த ஒரு ஜூஸுமே பவர் தராது. இதுல என்னென்ன நம்ம பொருள் வந்து சேர்த்திருக்காங்க, அதுல நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அத கொண்டு வரதுக்கு பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கு நான் காமிச்சிருக்கேன். இப்ப இதே இங்கிலீஷ்லயே பாருங்க.
Truth. High sugar content juice designed to look attractive with VFX and CGI camera tricks. No juice can give superpower support. What are the ingredients? Is it safe for a health? அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணோம். அதை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாங்கி அப்படியே சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு ஜூஸ்லயும் ஜூஸை மட்டும் குடிச்சு சாப்பாடே சாப்பிடாம உங்களால வளர முடியுமானா நோ, நத்திங், நெவர், நடக்கவே நடக்காது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ், இது நெட்வொர்க்கை முற்றிலும் உடைப்பதற்கான ஒரு விஷயம். இங்க பாருங்க, இந்த மெசேஜ 10 குரூப்புக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களோட ரூம்ல தங்க காசு வரும். இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் நீங்க 10 குரூப் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் ஃப்ரீ, ஒரு பட்டாசு பாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு எல்லாம் வரும். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து கட 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 அனுப்பிச்சிட்டு எனக்கு வரவே இல்லையே, எனக்கு வரவே இல்லையே, இது அதுக்கப்புறம் 10 பேருக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்படி கிடையாது. இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வந்தா அதை ஃபார்வேர்டே பண்ணக்கூடாது. அந்த மெசேஜ் நம்ம டச்சே பண்ணக்கூடாது. ரீசன் அதெல்லாமே வந்து நம்மளோட நம்பர்ஸை ஹேக் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அதை வந்து நம்ம பார்க்கறதோ பண்றதோ அதெல்லாமே வந்து தவறான செயல். ஃபார்வர்ட் பண்றதும் ஒரு தவறான செயல். ஸோ நிஜமா உடனே காப்பி பண்ணி எனக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்புக்கும் அனுப்பிடுறேன் அப்படிங்கிறது வந்து நார்மல் வியூ. அப்படியே நீங்க சொல்றத நம்புறீங்க. இதே பகுத்தறிவு சிந்தனை கிரிட்டிக்கல் லிங்க்ஸ் பாத்தீங்கன்னா இது நெட்வொர்க்கை முடக்குவதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி. Fake chain message generated to spam networks and track user behaviors. Critical thinking message cannot create gold coins out of thin air. Where is the logic? Delete it immediately. இந்த மெசேஜ் என்ன பண்ணும், இமீடியட்டா டெலீட் பண்ணிடணும். அதை வச்சுக்கவே கூடாது. ஓகேவா? எஸ். இப்போ சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங்ல மொத்தம் 8 பார்ட் பார்க்க போறோம். என்னெல்லாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வார்ம் அப், ரெண்டாவது எவிடன்ஸ், நாலாவது ரூமர் லேப், அஞ்சாவது ரிடல்ஸ், ஆறாவது டிபேட், ஏழாவது ஸ்டோரி, எட்டாவது போட்டோ லேப், அப்புறம் எண்ட். ஓகேவா? சோ வார்ம் அப்ல என்ன பாத்தீங்கன்னா வந்து தரையில வந்து பாலை கொட்டிடுச்சு. ஏன் கொட்டி இருக்கும்? ரீசன் என்னவா இருக்கலாம்? ஒண்ணு, பூனை வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பாலை குடிக்கிறதுக்காக ஜன்னல் வழியா எட்டி குதிச்சிருக்கலாம். அதுக்கு பாத்திரம் தட்டி பால் கீழே விழுந்திருக்கலாம். ரெண்டாவது, நம்ம வீட்டுக்குள்ள கதவை திறந்து வச்சுட்டோம், பூனை உள்ள வந்திருக்கு, பாலை குடிச்சிட்டு இருக்கு, நம்மளுடைய நடமாட்டம் பார்த்தோன்னா கடகடன்னு ஓடி இருக்கும். சோ அதனால பாலை கொட்டி இருக்கலாம். மூணாவது, நம்ம பாலை வந்து ப்ராப்பரா மூடி வச்சிருக்க மாட்டோம், அது வந்து திறந்து பார்த்து கொட்டிருக்கலாம். இது 3 தான் சாத்தியங்கள். பசியால், தற்செயலாக அல்லது பயந்து ஓடும் போது பூனை பாலை கொட்டி இருக்கலாம். அதுக்காக நம்ம பூனையை உடனே அடிக்கலாமா? கூடாது, அது தவறான செயல். துணிகள் சீக்கிரம் காய்ந்து விட்டன. என்ன காரணம்? ஒண்ணு வெயில் அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா காத்து பலமா வீசி இருந்தா துணிகள் எல்லாமே சீக்கிரமா காஞ்சிரும். மழை காலத்துல துணி காயுமா? காயாது, ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம இப்ப வந்து வாஷிங் மிஷின்ல என்ன பண்ணிருப்போம், ஃபுல் ட்ரை பண்ணிட்டு காய போட்டிருந்தோம்னா 10 நிமிஷத்துல காஞ்சிரும் துணி. சோ இத 3 ரீசன்ல என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஒரு செடி வாடி போய் விட்டது, என்ன நடந்திருக்கும்? செடி வந்து வாடி போறதுக்கு ரீசன் என்ன? தண்ணி ஊத்தி இருக்க மாட்டோம், இல்லைன்னா பூச்சி அரிச்சிருக்கும். ஒரு இடத்துல ஒரு இலையில ஒரு பச்சை கலர் பூச்சி இருந்தா கூட அந்த செடியில இருக்கிற எல்லா இலையுமே அந்த பூச்சியானது அரிச்சிடும். சோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு செடி என்ன இருக்கும், வாடி போயிருக்கும், இல்லைன்னா பூச்சி அரிச்சிருக்கும். அதுதான் வந்து தண்ணி ஊத்தாம இருந்ததுக்கு தான் காரணம். சோ இதுக்கெல்லாமே என்ன ஆதாரம், என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறது நீங்க திங்க் பண்ணணும். அடுத்தது எவிடன்ஸ். எவிடன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நண்பனின் வாயில் சாக்லேட் ஒட்டி இருக்கிறது, அதனால அவனே என் சாக்லேட்டை திருடினான். தப்பு, ரொம்ப தவறான ஒரு செயல். ஒண்ணு உங்க ஃப்ரெண்டுக்கு உங்க ஃப்ரெண்டே காசு கொடுத்து வாங்கி இருக்கலாம், இல்ல அவங்க வீட்ல வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா யாராவது பர்த்டேன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் கொடுத்துருக்கலாம். உங்களுடைய சாக்லேட் காணாம போயிடுச்சு, அவனுடைய வாயில அந்த சாக்லேட் ஒட்டி இருக்கு, அதனால அவன் தான் அந்த சாக்லேட்டை திருடிட்டான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல். அப்ப என்ன பண்ணுவீங்க? வெரிஃபை த எவிடன்ஸ். நண்பன் தன் சொந்த பணத்தில் வேறு சாக்லேட் வாங்கி இருக்கலாம். போதிய ஆதாரம் இல்லாமல் யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. ஓகேவா? காஸ் அண்ட் எஃபெக்ட்.
சரி, இதுல காஸ் எது, எஃபெக்ட் எது அப்படின்னு சொல்லுங்க. காஸ்னா மழை பலமாக பெய்தது அப்படிங்கிறது காஸா எஃபெக்டா? காஸ். இதே பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது எஃபெக்ட். எதனால இந்த எஃபெக்ட்? மழை பலமாக பெய்ததுனால உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டாங்க. சோ மழை பலமாக பெய்தது என்பது ஒரு காஸ், ஒரு விஷயம். அது வந்ததால் இந்த செயல் நடந்தது. பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. சோ பிகாஸ் ஆஃப் திஸ் காஸ் திஸ் வில் அஃபெக்ட். ஓகேவா? சோ மழை பெஞ்சா என்னெல்லாம் எஃபெக்ட் இருக்கும் நமக்கு? கரண்ட் போகும், தண்ணி வராது, பால் கிடைக்காது, ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்க, ஃபுட் கிடைக்காது, ஃப்ளட் வந்தா ரொம்ப கஷ்டம், கடை எதுவுமே இருக்காது. சோ இந்த ஒரு காசுனால எஃபெக்ட் என்னென்ன இருக்கு? எஃபெக்ட் சேலஞ்சஸ் என்னென்ன? இதுதான். ஓகேவா? சரி, அடுத்தது ரூமர் லேப். சரி, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, நாளை பள்ளிக்கு விடுமுறை என்று WhatsAppல் செய்தி வந்தால் என்ன பண்ணுவீங்க? உடனே எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். இல்லன்னா நம்புவேன். 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு ஸ்கூல் லீவுன்னு WhatsAppல மெசேஜ் வந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, ஒண்ணு நம்ம கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி கேட்கணும். இல்லன்னா நம்ம ஸ்கூல் குரூப்ல மெசேஜ் போட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணணும். இல்லன்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். எதுவுமே பண்ணாம டைரக்ட்டா ஃபார்வர்ட் மட்டும் பண்ணீங்கன்னா, அது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு நல்ல மூளை உள்ள குழந்தை செய்யறதுக்கான வேலையே கிடையாது. தவறு வதந்திகளை பரப்பக்கூடாது. உடனே ஃபார்வர்ட் செய்வேன்னா, வதந்திகளை பரப்பக்கூடாது. உறுதி செய்த பின் நம்புவேன். மிகச்சரி. ஆசிரியரிடமோ, பள்ளி இணையதளத்திலோ உறுதி செய்த பின் தான் யாருக்கா இருந்தாலும் அத என்ன பண்ணணும்? ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ரிடில்ஸ். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஆனா லாஜிக் ரிடில்ஸ். உங்களுடைய நார்மல் புதிர்கள் மாதிரி கிடையாது. ஆனா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். மழை பெய்தாலும் நனையாத குடை எது? நனையாத, நனையாத, ஈரமாகாத அப்படிங்கிற ஒரு மீனிங். மழை பெஞ்சாலும் நனையாத குடை எது? காய்ந்த குடை. ஏன்னா நனையாத குடை தானே காஞ்ச குடை. காய்ந்த குடை, ட்ரை அம்பர்லா. மழை பெய்தாலும் நனையாத குடை, காய்ந்த குடை, ட்ரை அம்பர்லா. நிறைய துளைகள் இருந்தாலும் தண்ணீரை தேக்கி வைப்பது எது? எது? நிறைய துளைகள் இருந்தாலும் நெறைய ஹோல்ஸ் இருக்கு. அப்பயும் தண்ணீர தேக்கி வைக்கிறதுக்கு கடற்பஞ்சு, ஸ்பாஞ்ச். ஏன்னா நீங்க ஸ்பாஞ்ச்ல எவ்ளோ தண்ணி அப்சர்வ் பண்ணாலும் அது என்ன பண்ணும்? அப்சர்வ் ஆயிக்கும். உங்களுக்கு வந்து அது வந்து புழிஞ்சீங்கன்னா தண்ணிய வந்து கீழ கொட்டும். ஆனா தண்ணிய வந்து எவ்வளவு வேணாலும் தேக்கி வச்சுக்கும். ஒரு அறையில் விளக்கை அணைத்தாலும் உங்களால் படிக்க முடிகிறது. எப்படி? சோ நம்ம ஒரு ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறோம் அப்படின்னா எப்படி? அது எந்த நேரமா இருக்க முடியும்? பகல் நேரமா இருந்தா தான் ரூம்ல லைட் ஆஃப் பண்ணிட்டும் நம்மளால படிக்க முடியும். டே டைமா இருந்தா தான். ஒரு நபர் மழையில் குடை இல்லாமல் நனைந்து கொண்டே செல்கிறார். ஆனால் அவரது தலையில் ஒரு முடி கூட நனையவில்லை. எப்படி? மழையில போறாரு, குடை இல்லாம போறாரு. ஆனா அவரோட தலை நனையல. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இந்த கொஸ்டின் வராது உங்களுக்கு. ஒரு உங்களிடம் ஒரு தீக்குச்சி மட்டுமே உள்ளது. இருட்டான அறையில் ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு விளக்கு, ஒரு அடுப்பு இருக்கிறது. இதை முதலில் எதை ஏற்றுவீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாரும் திங்க் பண்ணணும்னு என்ன சொல்லுவாங்க? அடுப்ப தான் பத்த வைப்பேன். அப்பதான் வந்து மெழுகு பத்த வைப்பேன். மெழுகுவர்த்தி ஏத்த முடியும். அதனால நான் போய் ஃபர்ஸ்ட் அடுப்ப தான் பத்த வைப்பேன். கிடையாது. இதுல என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா தீக்குச்சி தான் பத்த வைக்கணும். தீக்குச்சி எரிஞ்சா தான் உங்களால அடுப்ப பத்த வைக்க முடியும். மெழுகுவர்த்திய பத்த வைக்க முடியும். எதையா இருந்தாலும் பத்த வைக்க முடியும். சோ அப்ப இதுல என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் தீக்குச்சிய தான் பத்த வைக்கணும். மேட்ச் ஸ்டிக்க தான் பத்த வைப்போம். முன்னே போனால் பின்னே வரும். பின்னே போனால் முன்னே வரும். அது என்ன? நம்ம கூடயே இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. காலடி சுவடுகள். நம்ம நடக்கும்போது முன்னால போனா பின்னால வரும். பின்னால போனா முன்னால வரும். அதுதான் நம்மளுடைய காலடி சுவடுகள், காலடி தடங்கள், காலடி பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ரிடில்ஸ் பார்த்தீங்களா? அடுத்தது டிபேட். டிபேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து முடிவு எடுக்கணும். இதுக்கு வந்து நீங்க வந்து டிபேட் பண்ணணும். அதாவது என் கூட சண்டை போடணும் நீங்க. சண்டை போடணும் இன் த சென்ஸ் நீங்க நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு நான் சொல்றேன்.
ஸோ நீங்க மைக் ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க, முடிவெடுக்க எது முக்கியம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கண்ணால் பார்ப்பது உண்மையான ஆதாரம் எது முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு குரூப் வந்து நீங்க சொல்லுங்க கண்ணால் பார்ப்பது முக்கியம்னு. ஒரு குரூப் வந்து உண்மையான ஆதாரம் தான் முக்கியம்னு சொல்லுங்க. ஸோ 2யும் வந்து இது பண்ணி எது வந்து ஆ கரெக்ட்டான முடிவுன்னு நம்ம எடுப்போம். ஸோ இப்ப கண்ணால் பார்ப்பது அப்படின்னு ஒரு சிலர் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் 2 பேருக்கு சண்டை நடக்குது. அந்த இடத்துல நீங்க இல்ல. ஸோ ஏங்கிற ஃப்ரெண்டும் உங்ககிட்ட வந்து சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றாரு. பி அப்படிங்கிற ஃப்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றாரு. நான் இது ஒரு சினாரியோ உங்களுக்கு சொல்றேன். சரியா? 2 பேரும் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப ஏ ஒரு ஸ்டோரி சொல்றாரு, பி ஒரு ஸ்டோரி சொல்றாரு. நீங்க அந்த இடத்துல இல்லவே இல்ல. 2 பேர் சொல்ற ஸ்டோரிய தான் கேட்கிறீங்க. 3வதா உங்க ஃப்ரெண்ட் இன்னொருத்தங்க சி ஃப்ரெண்ட் வந்து அந்த சண்டைய பார்த்தவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒண்ணு அவங்களுக்கு ஏவ புடிச்சிருந்தா ஏவ சப்போர்ட் பண்றவங்களாக இருக்கலாம். இல்ல பிய புடிச்சிருந்தா பிக்கு சப்போர்ட் பண்றவங்களாக இருக்கலாம். ஆனா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க சரியான தீர்ப்ப தான் நீங்க சொல்லணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்னா சீனு பார்த்த உங்க ஃப்ரெண்ட் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்ற விடை வந்து கரெக்ட்டா இருக்கலாம். ஆனா நீங்க அத வந்து சரியா, தவறான்னு பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? உண்மையான கண்ணால் பார்ப்பதும், காதால் கேட்பதும், தீர விசாரிப்பதும்னு 3 சொல்லுவாங்க தெரியுமா? கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், என்ன பண்ணினோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் ஒரு விஷயத்துக்கு நீங்க முடிவு சொல்லணும். இல்லாம நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் கிரிட்டிக்கல் டிபேட் கார்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு எவிடன்ஸ் இல்லாம நீங்க வந்து அதுக்கான பதில வந்து சொல்லவே கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து உங்க கிளாஸ்ல நீங்க வந்து வாதாடுவீங்களா? அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய திங்கிங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? சரி. ஸ்டோரீஸ். இது ஒரு கதை. யானையை தொட்ட குருடர்கள். 4 குருடர்கள் யானையை தொட்டு அது எப்படி இருக்கும் என வாதிட்டனர். கால் தூண் என்றார். வாளை தொட்டவர் கயிறு என்றார். எல்லாரும் சொன்னது அரைகுறை உண்மை. அதாவது ஒரு வந்து குருடர்கள் சரியா? அவங்களால யானைய வந்து பார்க்க முடியத்தான் முடியும். அதுல வந்து யானை எவ்ளோ பெரிய உருவம். அத வந்து அந்த ஒரு உருவத்த ஒரு மனுஷனால ஒட்டுக்க தொடவும் முடியாது. அப்ப வந்து ஏன்னா அவங்க குருடர்கள் வேற. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து யானையோட கால தொட்டு பார்க்குறாரு. "ஓ! யானை தூண் மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் தொடுறாரு. "இல்ல, இல்ல நீ சொன்னது தப்பு. யானை வந்து கயிறு மாரி தான் இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து யானையோட வயித்து பகுதிய போய் தொட்டு பார்க்குறாரு. "யானை கொழ கொழான்னு இருக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. இது உண்மையா யானை எப்படி இருக்கு? இவங்க சொன்னது எல்லாமே அரைகுறையான உண்மைதான். முழு ஆதாரத்தையும் பார்க்காமல், அவசரப்பட்டு, யாரிடமும் கேட்காமல், சமயோஜிதமாக யோசிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்ப யானையை தொட்ட குருடர்கள்ன்னு நான் எதுக்கு சொன்னேன் இந்த இடத்துல அப்படின்னா, நம்மளுமே வந்து நெறைய விஷயங்கள் வந்து கண்ணால பார்த்திருக்க மாட்டோம். காதால ஏதோ அரைகுறையா கேட்டிருப்போம். தீர விசாரிச்சிருக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், இந்த காதால கேட்ட அரைகுறை உண்மைய வச்சு நம்மளே வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பதில் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி முடிச்சுருவோம். பட் அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ரொம்ப தவறான செயல். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நாம் எடுக்கக்கூடாது. முழு ஆதாரத்தையும் அலசி ஆராய்ந்த பின் தான் முடிவெடுக்க வேண்டும். ஓகேவா? புத்திசாலி காக்கா. 2வது கதை. தாகமுள்ள காகம் குடத்திற்குள் கல்லை போட்டு தண்ணீரை மேலே வரவழைத்து குடித்தது. கல்லை போட்டது காரணம். தண்ணீர் மேலே வந்தது அதன் விளைவு. மழை வந்ததால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. மழை வந்தது ஒரு காரணம். பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது அதனால் வந்த விளைவு. அந்த மாரி தான் இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காக்காக்கு தண்ணி குடிக்கணும். கல்லெல்லாம் தூக்கி போட்டு அந்த தண்ணிய மேல கொண்டு வந்துருச்சு காக்கா. அப்ப அதுக்கு தண்ணி கிடைச்சாச்சு. தண்ணிய குடிச்சாச்சு. அப்போ இங்கருந்து இதுலருந்து என்ன தெரியுது? காரண காரியத்தை உணர்ந்து செயல்பட்டால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும். காரண காரியத்தை உணர்ந்து செயல்பட்டால் என்ன செய்ய முடியும்? எதையும் நம்மால் சாதிக்க முடியும்.
சோ இப்போ வந்து காக்காக்கு தண்ணி குடிக்கணும்னு வந்தோடனே எங்கேயுமே தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னா காக்கா என்ன பண்ணித்து கல்ல தூக்கி தண்ணியில போட்டு அந்த தண்ணிய மேல வரவழைச்சு குடிச்சுது. சோ அப்போ அந்த எஃபர்ட் என்ன பண்ணுச்சு அந்த காக்கா போட்டுச்சு. அந்த எஃபர்ட் அதே எஃபர்ட் நம்மளும் நம்மளுடைய லைஃப்க்கு நான் வந்து 100 மார்க்ஸ் வாங்கணும், 80 மார்க்ஸ் வாங்கணும், இங்கிலீஷ்ல நல்லா பேசி பழகணும் அப்படின்னா, நான் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போடாம நான் சும்மா உட்காந்துருந்தா எனக்கு இங்கிலீஷ்ல 4 வார்த்தை பேச வருமா? கிடையாது. நீங்க உங்களோட டே டு டே லைஃப்ல நெறைய இடத்துல இப்ப நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் பார்த்து முடிச்சிருக்கீங்க. நெறைய இடத்துல நீங்க வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் அதிகமா உபயோகப்படுத்துறீங்க. ஒரு தமிழ் வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப 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 குறைவு. நம்மளால வந்து இங்கிலீஷ் ஒரு வேர்ட கூட யூஸ் பண்ண இப்ப நீங்க காலையில எந்திரிச்சுக்கிறீங்க. அம்மா காஃபி வேணும். அம்மா டீ வேணும். யாராவது எனக்கு குழம்பி வேண்டும். ஆ என்னது தேநீர் வேண்டும் அப்படின்னு கேட்கிறீங்களா அம்மா கிட்ட? காஃபி வேணும், பால், மில்க் வேணும், பூஸ்ட் வேணும், போன்விட்டா வேணும், ஹார்லிக்ஸ் வேணும். இதுக்கு எதுக்காவது தமிழாக்க பெயர் உபயோகப்படுத்துறோமா நம்ம? கிடையாது. குளிக்கணும். எனக்கு குளிக்கணும். பண்ணணும். ஹீட்டர் போட்டிருக்கீங்களா? தண்ணி வருதா? ஹாட் வாட்டர் வருதா? ஹீட்டர் போட்டிருக்கீங்களா? ஹீட்டர் இங்கிலீஷ் வேர்ட். ஹாட் வாட்டர் இங்கிலீஷ் வேர்ட். ஸோ நம்மள அறியாமையே நம்ம நெறைய ஆங்கில வார்த்தைகள் நம்மள டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம். ஆனா அத சேர்த்து வச்சு பேசுறதுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ அத பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா போயிடும். அடுத்தது ஃபோட்டோ லேப். ரியல் வெர்சஸ் ரியல் வெர்சஸ் ஃபேக். ஸோ ஒரு நாய் வானத்தில் இறக்கை முளைத்து பறப்பது போன்ற புகைப்படம். இது ரியலா? ஃபேக்கா? நாய்க்கு வந்து நாய் வானத்துல பறக்குமா? நீங்க வேணா ஏஐ எஃபெக்ட் குடுத்து, அந்த நாய் வந்து வானத்துல பறக்கிற மாரி ரெக்க முளைச்சு பறக்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு கொண்டு வர முடியும். ஆனா, அது உண்மையா? உண்மையா? பொய்யா? உண்மையா? பொய்யா? சொல்லுங்க. பொய். கரெக்ட்டா? என்னது நியூஸ் அது? ஃபேக் நியூஸ். நாய் வானத்தில் ரெக்கை முளைத்து பறப்பது போன்ற புகைப்படம். அதே மாரி இந்த நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கல் சிலைக்கு நான் வந்து பால் குடுத்தேன். கற்சிலை வந்து பாலை குடித்தது அப்படின்னு பேப்பர்லலாம் ஒரு நியூஸ் வரும். உண்மையாவே கற்சிலைகள்லாம் அந்த மாதிரி தண்ணி குடிக்கும், பால் குடிக்கும்னா அதெல்லாம் உண்மையாப்பா? கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய மூட நம்பிக்கை. நம்ம நெனச்சுக்கிறோம், ஓ! நான் குடுத்த தண்ணி உள்ள போயிடுச்சு. நான் குடுத்த பால் உள்ள போயிடுச்சுன்னு நம்ம ஒரு மூட நம்பிக்கையில நம்புறோமே தவிர, தட் ஆர் ஆல் நாட் ட்ரூ. ஓகே. சென்னையில் வெள்ளத்தின் போது சாலையில் மீன்கள் நீந்தும் நிஜப்படம். சென்னையில் வெள்ளத்தின் போது சாலையில் மீன்கள் நீந்தும். கரெக்ட் தானே? ஃப்ளட் வந்ததுன்னா, கடல் தண்ணி எல்லாம் ரோட்டுக்கு வந்துரும். சாக்கடை, கூவம், ஆறெல்லாம் ரோட்ல வந்துரும். சோ, அப்ப என்ன பண்ணும்? அங்கெல்லாம் மீன் நீந்த தான் செய்யும். அது உண்மையா? பொய்யா? உண்மைதானே? எஸ். சென்னையில ஃப்ளட் வந்தா காலே வைக்க முடியாது. சோ, அப்ப வந்து சென்னையில வெள்ளத்தின் போது சாலையில் மீன்கள் நீந்தும் என்பது நிஜம். ஓகேவா? தட் இஸ் ரியல். ஓகே. சோ, இப்ப ரியல் வெர்சஸ் ஃபேக் அப்டின்னா என்னன்னு தெரிஞ்சுதா? ஒரு நிமிஷம். ஒரே ஒரு செகண்ட். இந்த காஸ் வெர்சஸ் எஃபெக்ட்க்கு வந்து இன்னும் 2 ரீசன் காட்டுறேன். சோ, மழை பெய்தது காரணமா, விளைவா பார்த்தீங்க. பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது காரணமா, விளைவா பார்த்தீங்க. மாணவன் நன்றாக படித்தான். தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். மாணவன் நன்றாக படித்ததால் தான் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற முடிந்தது. இல்லையென்றால் நோ. அப்ப நன்றாக படித்தல் என்பது ஒரு காஸ். அதனுடைய எஃபெக்ட் என்ன? நல்லா படிச்சதுனால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான். தட் இஸ் அ எஃபெக்ட். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு காஸ் வெர்சஸ் எஃபெக்ட் அப்படின்னாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? எஸ். சோ இன்னைக்கு நம்ம வந்து ஆ இதுல நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். நம்மளோட 2ஆம் உலகப் போர்ல பார்த்தீங்கன்னா, ராணுவ விமானங்கள் வந்து எதிரிகளால சுடப்பட்டு விழுவத வந்து தடுக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க.
சோ போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்த அந்த விமான குழு வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா விமான இன்ஜினியர்கள் வந்து அந்த ரிட்டர்ன் வந்த விமானங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது அதனுடைய ரெக்கை விங்ஸ்லயும் அதனுடைய பாடியிலயும் உடற்பகுதியிலயும் நிறைய வந்து துப்பாக்கி குண்டு வந்து இருக்கு, புல்லட் ஹோல்ஸ். ஸோ அப்போ அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அவசர அவசரமா அந்த இடத்தை எல்லாம் வந்து தடிமனான இரும்பால வந்து மூடுறாங்க. அப்ப அது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு வந்து சரியான முடிவு மாதிரி தான் தோன்றுது. ஆனா ஆப்ரஹாம் வால்ட் அப்படிங்கிற ஒரு கணித மேதை என்ன பண்றாரு, நிறுத்துங்க. நீங்க செய்யற எல்லாமே தவறான செயல், தவறான கோணத்துல திங்க் பண்றீங்க. குண்டு துளைகள் இல்லாத இடத்துல தான் நீங்க வந்து அதிகமா கவசம் வைக்கணும். ஏன்னா அதுக்கு அவர் கொடுத்த ரீசன் என்னன்னா, இப்ப வந்து ரெக்கையிலயும் பாடியிலயும் குண்டு துளை இருக்குன்னு நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா அதுக்கு இது பண்றீங்க, எஃபர்ட் போட்டு அதை வந்து தடிப்படுத்துறீங்க. ஆனா குண்டு துளைகள் இல்லாத இடத்துல தான் நீங்க வந்து கவசம் போடணும்னு அவர் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த விமானங்கள் எல்லாமே குண்டு துளை பட்டாலும் தப்பிச்சு வந்து திரும்பி வந்துருச்சு. ஆனா இப்ப அந்த எந்த பார்ட்ஸ்லலாம் குண்டு துளை இல்லையோ அந்த விமானம்லாம் திரும்பியே வரல. பிகாஸ் பைலட் உட்கார்ற இடத்துலயோ, என்ஜின் இருக்கிற இடத்துலயோலாம் குண்டு பட்டிருந்ததுன்னா, அது அப்படியே கடல்ல விழுந்து அந்த விமானம் வந்து சேதமடைஞ்சிருச்சு. திரும்பி நம்ம இடத்துக்கு வரவே இல்ல. ஸோ அப்போ திரும்பி நம்ம இடத்துக்கு வந்த விமானத்துல அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி அந்த இடத்துலலாம் ஆல்ரெடி ஹை பவர்ல இருக்கிறதுனால தான் அந்த குண்டு வெடிப்ப வந்து அது தாங்கித்து. அதே இந்த பைலட் பிளேஸ் அண்ட் என்ஜின் பிளேஸ்லலாம் இல்லாததுனால தான் அது என்னாச்சு கடல்ல விழுந்துருச்சு. ஸோ அப்ப என்ன சொல்றாரு அவரு? கண்ணுக்கு தெரிந்தத மட்டும் நம்பாம, கண்ணுக்கு தெரியாம அழிஞ்சு போன விமானத்த பத்தியும் ஆப்ரஹாம் வால்ட் வந்து சிந்திச்சாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனை வந்து பல 100 வீரர்களுடைய உயிர வந்து காப்பாத்தினது. ஓகேவா? ஸோ இதுலருந்து நம்ம என்ன டேக் அவே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் மீன்ஸ் லுக்கிங் ஃபார் வாட் இஸ் மிஸ்ஸிங். We often make decisions based only on the visible data in front of us, forgetting to ask, what about the information I cannot see? கேட்கறதுக்கு மறந்துடாதீங்க. வாட் அபவுட் த இன்ஃபர்மேஷன் ஐ கேனாட் சி. அந்த இதை வந்து கேட்கறதுக்கு மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த வாரம் நீங்க பார்த்த ஏதாவது ஒரு விளம்பரத்தை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி அவங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம உங்களை என்ன நம்ப வைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சாட் பாக்ஸ்ல ஒரே ஒரு லைன்ல எனக்கு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா இந்த கிளாஸை நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணிடலாம். வெரி குட். மைலோ அட்வர்டைஸ்மெண்ட். பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி மை அட்வர்டைஸ்மெண்ட். எஸ், இதெல்லாம். அப்புறம் வந்து கோகோ கோலா மிராண்டா. வெரி குட், வெரி குட். ஸோ கோகோ கோலா மிராண்டாலாம் வந்து உங்களுக்கு வந்து உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தராது. அது வந்து உடலுக்கு கேடு விளைவிக்கும். கரெக்ட். ஸோ அப்ப இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதெல்லாம் வந்து ஃபேக், எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் நம்பணும், எதெல்லாம் நம்பக்கூடாதுன்ட்டு. வெரி குட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய லாஜிக்கல் ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இன்னும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.